கூட்டி கொடுத்து இன்றும் நாம் ஒரு தெய்வ பாடத்தை திட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு சூழ்நிலை தந்திருக்கிறார். அவருக்கு நாம் இந்த ஒரு கூடுதலின் மூலமாக துதியும் சுதந்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் அவருடைய குமாரன் மூலமாக எடுத்துக் கொள்ளலாம். நாம போன வாரம் ஒரு 12வது சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா? 6th வால்யூம்ல 6th வால்யூமுடைய சாப்டருடைய ஹெட்டிங் என்ன நம்ம பார்த்தோம்? மேரிட்டல் அண்ட் அதர் ப்ரிவிலேஜஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூ கிரியேஷன் இல்லைங்களா? ஸோ இது தமிழ்ல எப்படி நம்ம பார்த்தோம்? தமிழ்ல எப்படி சொல்லலாம்? மேரிட்டல் அண்ட் அதர் ப்ரிவிலேஜஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் ஆஃப் நியூ கிரியேஷன் தமிழ்ல எப்படி சொல்லலாம்? புது சிருஷ்டியினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள், உரிமைகள், கடமைகள் மற்றும் பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ அதுல நம்ம என்ன பார்த்தோம் போன வாரம் நம்ம இந்த கிளாஸ்ல அப்படின்னா, அந்த தலைமை பண்பு ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா? சப்ஜெக்ட் முடிக்கும் பொழுது சோ பிதா கிறிஸ்துவுக்கு கீழே சபை வகுப்பார் இல்லைங்களா? சபை வகுப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அப்ப பிதா எப்படி கிறிஸ்துவ வந்து ஹேண்டில் பண்றாரோ, கிறிஸ்து எப்படி சபை வகுப்பார் ஹேண்டில் பண்றாரோ, அதற்கு நிகராக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய கணவன் வந்து யாரை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, தன்னுடைய மனைவிகளை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அன்பு, அக்கறை, அந்த பொறுப்பு அது எல்லாருக்குமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனுக்கு எப்படி கிறிஸ்து மேல இருந்ததோ, கிறிஸ்து எப்படி சபை வகுப்பார் மேல ஒரு அன்பு வச்சிருந்தாரோ, பொறுப்பு இருந்ததோ அவருக்கு, அதை நிறைவேற்றி காட்டினாரோ, அதே போல ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய, அந்த ஒரு ஹெட்ஷிப்பை வந்து யாரு காட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சகோதரர்கள் வந்து காட்டணும். ஸோ இதை பார்க்காம நம்ம எதுக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, விவாகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போக முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் அதே நேரத்துல நம்ம இன்னொரு விஷயமும் கவனிச்சோம் இல்லைங்களா? அப்படி பிதா வந்து கிறிஸ்து கிட்ட அன்பு செலுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவ அப்படியே அவர் என்ன பண்ணிடல, கைவிட்டுறல. கிறிஸ்து அவருடைய பங்கை வந்து இந்த பூமியில செலுத்தும் பொழுது, அவருக்கு எந்த அளவுக்கு சோதனைகள் வரணும், எந்த அளவுக்கு மேல சாத்தானுடைய கை ஓங்கிடக்கூடாது, அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி அவரை பனிஷ் பண்ணிடக்கூடாது, சில இடங்கள்ல அவரை விட்டு கொடுக்க கூடாது சில சுச்சுவேஷன்ஸ்ல அப்படிங்கிறதுல கிரைஸ்ட் ரொம்ப கிளியரா இருந்தார். சோ அவர் அனுமதிக்காம கிறிஸ்துவுக்கு இந்த விஷயங்கள் நடந்திருக்காது. ஆனா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிற மாதிரி ஆதாம் செய்த பாவத்துல இருந்து உலகத்தை மீட்க ஆதாம் போலவே மறுத்திருந்தாலும் அது ஈடுபடியா இருந்திருக்கலாம். ஆனா கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, பிதா எதிர்பார்க்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பையுமே எடுத்து வச்சுட்டு திட்டத்தையும் நிறைவேற்றி முடிக்கிறார். அங்கேயுமே அவர் என்ன பண்றாருன்னா, பிதாவுக்கு கீழ்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப என்ன 2 விஷயம் பாக்குறோம். பிதா எந்த அளவுக்கு கிறிஸ்து மேல அன்பு செலுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அநேக இடங்கள்ல என்ன பண்ணல, அவர் வந்து ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு மேல கிறிஸ்துவ வந்து ஒப்பு கொடுக்கல, அவரை கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தார், அப்படியெல்லாம் விடல. அதே நேரத்துல கிறிஸ்துவம் என்ன பண்றாரு அப்படின்னா, ஈடுபலி செலுத்தணும். ஆனா ஆதாமுக்கு நிகரா நான் ஆதாம் போலவே நான் ஈடுபலியை செலுத்துறேன் அப்படின்னு செலுத்தாம ஒரு ஸ்டெப் மேலே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அநேக அவமானங்களுக்குள்ளேயும் துக்கங்களுக்குள்ளேயும் போய் தன்னுடைய ஜீவனை வந்து ஒப்பு கொடுக்கிறார், பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார். இப்ப எப்படி பிதாவுக்கு செலுத்தின அன்பு அந்த கிறிஸ்து காட்டுன்னு கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னுக்கு வருது இல்லைங்களா? இதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துதான் ரசோதரர் எப்படி எழுதுறாரு அப்படின்னா, ஒரு சகோதரனும் சகோதரியும் திருமண பந்தத்துக்குள்ள இணைகிறாங்க அப்படின்னா, இப்பேற்பட்ட ஒரு அன்பு இருக்கணும், அதுல ஒரு அக்கறை இருக்கணும், சகோதரிகள் கிட்ட ஒரு கீழ்ப்படுதலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றார். சோ கிரைஸ்ட் எந்த இடத்துலயுமே அப்போஸ் பண்ணல பிதாவுடைய பிளானுக்கு, திட்டத்துக்கு. சோ அதே போல சகோதரிகளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்முடைய மூத்த சகோதரர் வந்து எழுதுறார். ஆனா ஸ்திரீகள் மேல காட்டக்கூடிய அன்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும் பொழுது, சகோதரர்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது போன வாரம் கிளியரா பார்த்திருந்தோம் இல்லைங்களா? ஒரு வரைமுறையற்ற ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணிடக்கூடாது, சிஸ்டர்ஸ் மேல வந்து பிரதர்ஸ் என்ன பண்ணிடக்கூடாது, தனக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தப்பா வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை செலுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ அந்த அதே நேரத்துல வந்து சகோதரிகளும் என்ன பண்ணிடக்கூடாது வயசு வருஷம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்துல பிரதர்ஸை வந்து தப்பா ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையுமே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடங்கள்ல வந்து பார்க்கலாம். ஒருவேளை சிஸ்டர்ஸ் வந்து அந்த அதிகார பண்பை வந்து கையில எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, மூத்த சகோதரர் வசனத்தின் அடிப்படையில் ரொம்ப கிளியரா என்ன சொல்றாரு அப்படின்னா, நோ அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஹெட்ஷிப்பை என்னைக்குமே யார் எடுத்துக்க கூடாது அப்படின்னா, சகோதரிகள் வந்து எடுத்துக்க கூடாது.
அது தேவனுடைய திட்டத்துல அந்த பியூட்டிஃபுல்லான அரேஞ்ச்மெண்ட்ல அது இல்லை அப்படிங்கிறத மூத்த சகோதரர் வந்து கிளியரா எழுதுறார். அப்போ கிறிஸ்துவோட சிந்தை இருந்தாதான் இந்த ஒரு சத்தியமே புரியும் அப்படிங்கிறாரு. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு கணவன் அவருக்கு மனைவி எப்படி கீழ்ப்படைந்திருக்கணும்னு பிதா எழுதியிருக்காரோ இந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட், இது உலகத்துல இருக்க எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னு கேட்டாருன்னா 2 பேருக்கு தான் புரியணுங்கிறாரு. யார் 2 பேர் அப்படின்னு சொல்லி ரசூல் பிரதர் சொல்றாரு அப்படின்னா, யாரோ ஒருத்தருக்கு கிறிஸ்துவோடைய சிந்தை இருக்கு அப்படின்னா தேவனுடைய இந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட் புரியுமாமா. இதுல இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்கள். ஏன்னா இப்ப உலகமே எப்படி போயிட்டு இருக்கு, ஈக்குவாலிட்டி. நீங்க வேலைக்கு போனா நானும் வேலைக்கு போறேன், நீங்க ஏர்ன் பண்றீங்க நானும் ஏர்ன் பண்றேன். சோ நீங்க சொல்றத நான் கேட்கிறேன், நான் சொல்றத என்ன பண்ணுங்க நீங்க கேளுங்க. 1 month நீங்க ஃபேமிலி ரன் பண்ணுங்க, 1 month ஃபேமிலி நான் ரன் பண்றேன். ஒரு மாசம் ஃபினான்ஸ் நீங்க பாருங்க, 1 மாசம் நான் பண்றேன். என்ன எதிர்பார்ப்புகள் வருது அப்படின்னா ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இங்க நடத்தப்படக்கூடிய விஷயங்களும் நம்ம பார்த்தோம் கிளியராகவே. நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. எங்கேயுமே சபரிகளை கீழ்படுத்தி நடத்தணும்னு நமக்கு வசனம் எங்கேயுமே சொல்லல. கிறிஸ்து போல அன்பு காட்டணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் லாஸ்ட் வீக் நம்ம வச்சோம். சோ அப்ப எங்கேயுமே அடிமைத்தனம்ங்கிற ஒரு விஷயம் வரப்போறது இல்லை சகோதரிகளுக்கு. அப்படி ஒரு வேலை காட்டும் பொழுது சகோதரிகளும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, நான் அதை எடுத்து செய்யறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஹெட்ஷிப்பை அவங்க கையில எடுத்துக்க மாட்டாங்க. சோ அப்ப அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி பார்த்தோம் போன வாரம். பிரதர்ஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அந்த லவ் வந்து. சோ அப்ப சிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வசனத்திலே பார்த்தோம் இல்லைங்களா, சகோதரிகள் வந்து யாரை பற்றி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கணவன்களை வந்து பற்றி இருப்பாங்க. அவங்களுடைய ஆசை கணவனை பற்றியதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் இந்த திட்டம் யாருக்குதான் புரியும் அப்படின்னு சொல்லி எழுதுறாருன்னா, ஒன்னும் கிறிஸ்துவோடைய சிந்தை இருந்தா தேவனுடைய டிவைன் அரேஞ்ச்மெண்ட் புரியும். இல்ல ஸ்பிரிட் பிகாட்டல் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணும், கண்டிப்பா இந்த விஷயம் புரியும் அப்படிங்கிறத நம்முடைய மூத்த சகோதரர் கிளியரா எழுதுறாரு. அப்ப உலக மக்களுக்கு எப்பதான் புரியும் தேவனுடைய இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு அரேஞ்ச்மெண்ட்? பிதாவாகிய தேவன், கிறிஸ்துவுக்கு கீழே குடும்பத்தின் தலைவனாகிய சகோதரன், அதற்கானவன், அவங்களுக்கு கீழே மனைவிங்கிற இந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட் எப்பதான் புரியும் அப்படின்னா உலக மக்களுக்கு இப்ப புரியாது. தேவன் திரும்ப கொடுத்தலின் காலம்னு சொல்லி ஒரு பகுதி வச்சிருக்காரு இல்லைங்களா. சோ அப்போ அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா இந்த பியூட்டிஃபுல்லான அரேஞ்ச்மெண்ட் வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் 7ஆம் தூதன் ரசூல் பிரதர் வந்து ரொம்ப கிளியரா எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ திருமணத்தை பத்தி அடையாளமாக ஒரு விஷயம் வந்து நம்முடைய மூத்த சகோதரர் வந்து வேதாகமத்துல வந்து குறிப்பிடுறார். அந்த லென்த்தி பாசேஜஸ் வந்து வாசிச்சிடலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரைக்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20லிருந்து 32ஆம் வசனங்கள் முடிய, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தேவபயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்பது போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ரொம்ப ஆழமான வசனங்கள். அப்படியே அதை தொடர்ந்து வாசிச்சு முடிச்சிடலாம். அடுத்த ஸ்லைட் மாத்திட்டேன். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகளை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார். அப்படியே வாசிக்கலாம். அப்படியே புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியின் அன்பு கூறுகிறவர் தன்னில் தான் அன்பு கூறுகிறார். தன் சொந்த மாமிசத்தை பகைத்தவர் ஒருவரும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தம் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களையும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளும் உரியவர்களாகவும் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. கடைசியா எப்படி முடியுது அந்த வசனம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கடைசி 2 வசனங்கள். அதுல இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனை தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இணைந்து ஒருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம்
நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். சகோதரிக்கு நன்றி. அப்போ இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20-32 அநேக விஷயங்களை பேசியிருக்காரு இல்லைங்களா? ரொம்ப ஆழமான விஷயங்கள். அப்ப நம்முடைய மூத்த சகோதரர் இந்த வசனத்தை நீங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க, இது ஃபுல்லா படிச்சு பாருங்க. இந்த அதிகாரத்தை நம்முடைய ரசல் பிரதர் என்ன எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேரேஜை வந்து கிரைஸ்ட் வந்து எப்படி பேசியிருக்காரு இந்த எபேசியர்லனா, டைரக்டா நமக்கு மேரேஜை பத்தி சொல்றதுக்காக சொல்லல. இத வந்து எதோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு அப்படின்னா, ஒரு அடையாளமா சொல்லியிருக்காரு நமக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா நீங்க என்ன பண்ணிட வேண்டாம், இந்த வசனத்தெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் இது ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சொன்ன விஷயங்கள் இல்ல. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இல்லைங்களா? அப்ப என்ன இதுல இருந்து நமக்கு ஒரு பாடம் அப்படின்னா, கிறிஸ்து வந்து சபை மேல எந்த அளவுக்கு ஒரு லவ் காட்டுறாரோ அந்த அளவுக்கு ஒரு சகோதரன் ஒரு கணவன் என்ன பண்ணணும் அப்படின்னா சகோதரி மேல அன்பை காட்டுறாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு எந்த அளவுக்கு அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கிறிஸ்து சபை மேல எப்படி அன்பு காட்டுறாரோ அது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதனால நீங்க என்ன இந்த வசனத்தை படிக்கும் போது ஒரு கணவன் மனைவிக்கு உண்டான ஒரு வசனம்னு புரிஞ்சுக்காதீங்க. கிறிஸ்து எப்படி சபையை ட்ரீட் பண்றாரு அப்படிங்கிறதுக்கு உதாரணமான ஒரு வசனங்கள்ல இந்த எபேசியர்ல வந்து நம்ம பார்த்திருக்கோம். அப்ப எதோட ஒப்பிடுறாரு? கிறிஸ்து சபையை வழிநடத்துறதுக்கு ஈக்குவலா, அந்த அளவுக்கு மெச்சூர்டா, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா லவ்வோட யாரை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. கிறிஸ்து வந்து சபையை ஹேண்டில் பண்றதுல எங்கேயாவது பிரச்சனை இருக்குமானா வசனமே ரொம்ப கிளியரா இருக்கு பாருங்களேன். சோ புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுங்க. எங்கேயாவது வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குமா கிறிஸ்து சபை மேல வச்ச அன்புல? எங்கேயுமே கிடையாது. அவர்கிட்ட ஏதாவது ஃபிளாஸ் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அவர் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளால இந்த இடத்துல நிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய எக்ஸ்ட்ரீம் லவ் அண்ட் பேஷன்ஸ் நம்ம மேல இல்லைங்களா? நம்ம செய்யற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பிதா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதே யாருதான்? கிறிஸ்து தான். ஒருவேளை நம்மளுடைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கிறிஸ்து வந்து இவங்க வேண்டாம் எனக்கு பிடிக்கலன்னு ஒரு தீரம் தரோம்னா இந்நேரம் நம்மளால பிதா கிட்ட பேச முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா முடியாது. அப்ப நம்ம எவ்வளவு இம்பர்ஃபெக்ஷன்ஸா இருக்கோம், ஆனா நம்மளுடைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்றாரு? அவருடைய ரான்சம்னால கவர் பண்றாரு. கவர் பண்ணி அவரு கொண்டு போய் பிதா கிட்ட சேர்க்கிறாரு. அந்த ஒரு விண்ணப்பத்தை வந்து இப்படி இருக்காங்க, நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு அன்பு செலுத்துங்க தேவனே, அவங்கள விட்டுறாதீங்கன்ற அந்த ஒரு ஒப்பீனியனை தேவன் கிட்ட நமக்காக பரிந்து பேசுறவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு கணவன் ஒரு இப்படி ஒரு கிறிஸ்துவ எப்படி சபை வழிநடத்துறதுல சில பொறுப்புகள் அவர்கிட்ட இருக்கோ, அதே போலவே ஒரு கணவனும் தன்னுடைய மனைவியை வழிநடத்துவதில் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்கன்னா அநேக பொறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அன்புக்கு சகோதர சகோதரி, ஒருவேளை ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அதுல ஒருவேளை கணவனுக்கு அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பண்புகள் இல்ல, ஒருவேளை பிரதருக்கு வந்து அந்த ஒரு கேப்பபிலிட்டி இல்ல அப்படின்னா இதை எப்படி டீல் பண்றது அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் வந்து ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, பிரதர் வந்து கேப்பபிலிட்டி இல்ல, ஆனா சிஸ்டர் வந்து ரொம்ப ஸ்டஃப்டா இருக்காங்க, ரொம்ப கேப்பபிளா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில வந்து சகோதரி வந்து அந்த குடும்பத்தை வந்து வழிநடத்தலாமா? கேள்வி கேட்கிறேன். தலையெல்லாம் ரொம்ப டவுன் ஆகி எல்லாம் தொங்கிடுச்சு. பதில் சொல்லுங்க. தப்பா இருந்தா பரவாயில்ல, நம்ம பதில் பார்க்க போறோம். ஒருவேளை சகோதரன் வந்து தெளிவா இல்ல, அவருக்கு அந்த கேப்பபிலிட்டிஸ் இல்ல குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய விஷயத்துல, ஆனா சகோதரி எக்ஸ்ட்ரீமா இருக்காங்க, டேலண்டடா இருக்காங்க, ரொம்ப நல்ல கேரக்டரோட இருக்காங்க. சகோதரியை அந்த குடும்பத்தை வழிநடத்தலாமா கூடாதா அப்படிங்கறத கேள்வி. ஓகே பிரதர், அப்படி அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு டேரக்டா கொடுத்து விட்டாரு. சோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நோ. இட் இஸ் a straight forward no. எதுக்கு அப்படின்னா சகோதரிகள் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஒரு ஹெட்ஷிப்பை எடுத்துட்டு நடத்தக்கூடாது. சகோதரன் வந்து ஸ்டஃப்டா இல்லை, அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னாலுமே ஸ்டில் ஆன்சர் இஸ் நோ. அதை என்ன பண்ணணும், நம்ம எல்லாரும் நம்முடைய மனசுல வந்து பதிய வச்சுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, நம்ம பார்க்கலாம். இப்பேற்பட்ட ஒரு திருமணம், ஒரு விவாதம் இருக்கு இல்லைங்களா? ஒருவேளை கணவன் வந்து அந்த அளவுக்கு ஸ்டஃப்டா இல்லை, ஆனா சகோதரி நல்லா வந்து ஸ்டஃப்டா இருக்காங்க, நல்ல மெச்சூர்டா இருக்காங்க, கேப்பபிலிட்டியோட இருக்காங்க பிரதரோட கம்பேர் பண்ணும் பொழுதுன்னா, இந்த திருமணம்
தேவனுடைய ஏற்பாட்டின்படி நடக்காத ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு இல்லைங்களா. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய பர்சனல் லைஃபை எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டாம். ஏன்னா சில பேருக்கு இன்னும் திருமணம் ஆகாதவங்க இருக்கும், சில பேர் திருமணம் புதுசா ஆனவங்க இருக்கும், சில பேர் திருமணம் ஆகி ரொம்ப வருஷம் கடந்து சென்றவங்க இருக்கும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்முடைய அறிவுக்கு எட்டாத சில விஷயங்களை வந்து பிரதர் வந்து என்ன பண்றாருன்னா நமக்காக ஈஸியா டீகோட் பண்ணி ஹெல்ப் பண்றாரு. இந்த பாடமே எதுக்கு அப்படின்னா, இதுக்கு இந்த பாடம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுங்கிறத மறந்துடலாம், அது நமக்கு தேவையில்லை. இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவன் வசனத்தின் அடிப்படையில நமக்கு ஒரு சில விஷயங்களை புரிய வைக்க முயற்சிக்கிறார் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. பழசை பத்தி திங்க் பண்ண வேண்டாம். அப்போ கணவன் இருக்காங்க, இந்த சூழ்நிலையில வந்து தேவனுடைய ஏற்பாட்டின்படி நடக்காத இது திருமணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. அப்ப இந்த சூழ்நிலையில இந்த ஸ்திரீ தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப ஹம்பிளா இருந்து சகோதரர் வந்து அந்த இடத்துல கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. எப்படி அப்படின்னா, பதில் என்னமோ நோதா, சகோதரி வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த ஹெட்ஷிப் எடுத்து நடத்தக்கூடாது. ஆனா நம்ம ரொம்ப கிளியரா திங்க் பண்ணணும், மேரேஜுக்கு முன்னாடி ஒருவேளை நான் திருமணம் செய்து கொள்ள போகிற கணவனோ சகோதரனோ சகோதரியோ நம்மளோட ஈக்குவலா யோக்டா அப்படிங்கிறத திங்க் பண்ணணும் இல்லைங்களா. சோ அந்நிய நுகத்துல இணைக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படிலாம் நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்னா, இப்படிலாம் தான் திங்க் பண்ணணும். நான் ஒருவேளை ஒரு சகோதரி திருமணம் பண்ண போறேன் அப்படின்னா, அந்த சகோதரி வந்து அழகா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை நம்ம திருமணம் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த சகோதரியோட இணைந்து இந்த கோர்ஸ் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியாது, இந்த ஓட்டத்தினால ஓட முடியாது அப்படின்னு நம்ம ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது. ஒருவேளை இந்த சகோதரி நமக்கு என்ன வேணா நம்மள வந்து அட்ராக்ட் பண்ணிருக்கலாம் வேர்ல்ட்லியா, ஆனா ஒரு விஷயம் ரொம்ப கிளியரு, என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா அந்த சகோதரியோ இல்ல சகோதரனையோ நான் திருமணம் பண்றேன் அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியாது, இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. இதையே பிரதர் எப்படிதான் எழுதுறாரு அப்படின்னா, அந்நிய நுகத்திலே பிணிக்கப்படாதிருப்பீர்களாக அப்படின்னு தான் எழுதுறாரு. அப்ப என்ன பண்ணணும், ஒரு சகோதரி ஒருவேளை இருக்காங்க, ஒரு சகோதரன் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஜாப்ல இருக்காரு, ரொம்ப அருமையான ஒரு சம்பாதிக்கிறாரு, நல்ல அவருக்கு வந்து வருமானம் வருது, ரொம்ப பினான்சியலா ரொம்ப ஸ்டேபிளா இருக்காரு. ஆனா அவர் எப்படி இல்லை அப்படின்னா, ஃபேமிலியை ரன் பண்றக்கூடிய டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் அவர்கிட்ட இல்லை. ட்ரூத்ல நம்மளால அவரோட சேர்ந்து இணைந்து ஓடும் பொழுது நம்மளால சர்ச் கிளாஸா போக முடியாது, இவர் கூட சேர்ந்து ஓடலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வரும் பொழுது அந்த பினான்ஸ், அந்த அப்பியரன்ஸ், இந்த வேர்ல்ட்லி திங்ஸை வச்சு என்ன பண்ணிடக்கூடாது, அவங்க மேரேஜ்குள்ள வந்துடக்கூடாது. இதை டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே திங்க் பண்ணணும். நான் திருமணம் செய்து கொள்ள போகிற சகோதரனோ சகோதரியோ நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறாரு. ஒருவேளை ரெண்டு பேர்ல பிரதர் வந்து டாமினேட் பண்ணாம சிஸ்டர் ரொம்ப ஓவர் டாமினேட்டிங் இருக்காங்க அப்படின்னா அங்க என்ன ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னா, இந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட் குள்ளர நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே வராது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இதுதான் சொல்றாரு, இது வந்து ஒரு சரியில்லாத விவாகம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு. அப்ப ஒரு புது சிருஷ்டி எப்படிதான் திருமணம் பண்ணணும் அப்படின்னா, எப்படி உடன்படிக்கையே நம்ம நிறைவேற்ற போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த டிசிஷனை எடுக்கணுமாமா, நம்ம எப்படி திருமணம் செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே. சோ இதுல என்ன ஒரு விஷயத்த வந்து நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு சகோதரனும் சகோதரனுடைய வாழ்க்கையில இந்த விஷயத்த பத்தி திங்க் பண்ணும் பொழுது வித்தியாசமான சுச்சுவேஷன் வருமா. இப்ப உதாரணத்துக்கு ஏபின்னு ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு சகோதரனும் சகோதரியும். அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் வேற. சிடின்னு ஒரு பிரதரும் ஒரு சிஸ்டரும் இருக்காங்க, இவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், இவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் வந்து வேற. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணிடக்கூடாது, இன்னொரு சகோதரனும் சகோதரியும் பார்த்து கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியரா எழுதுறார். அப்போ இந்த அவருக்கு வந்த லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, நம்முடைய மூத்த சகோதரருக்கு அநேக கடிதங்கள் வரும் இல்லைங்களா. எப்படிலாம் கடிதங்கள் வரலாம், அவருக்கு சர்ச்ல ஒரு இஷ்யூனா அவருக்கு ஒரு லெட்டர் வரும் இல்லைங்களா. ஒருவேளை ஒரு ஃபேமிலியில ஏதாவது இஷ்யூனா சஜஷன்ஸ் கேட்க யார்கிட்ட கேட்டிருப்பாங்க, நம்முடைய மூத்த சகோதரர்கிட்ட அநேக கடிதங்கள் மூலமா அது கேட்டிருப்பாங்க, இல்ல நேர்ல பார்க்கும்போது கேட்டிருப்பாங்க. பிரதர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா, என்கிட்ட வந்திருக்குல்ல அநேக லெட்டர்ஸ், அதெல்லாம் படிச்சு பார்த்து பல்வேறு சூழ்நிலைகளை கன்சிடர் பண்ணி
ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த ஒரு சாப்டரை வந்து நமக்காக எக்ஸ்பிளைன் பண்றாரு நம்முடைய அன்புக்குரிய சகோதரர். யோசிச்சு பாருங்க, 6th வால்யூமா எழுதுறாரு அவரு. எவ்வளவு எக்ஸ்பீரியன்சஸ்குள்ள போயிருப்பாரு அவருடைய லைஃப்ல. எத்தனை பேர் வந்து பேசியிருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில, இது பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை, பல சுச்சுவேஷன்ஸை பார்த்தவரு நமக்கு சில விஷயங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ப்ரெசென்ட் பண்றாரு. ரொம்ப ஹம்பிளா நம்ம முன்னாடி அவருடைய கருத்துக்களை வந்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த 12வது சாப்டர் என்னதான் நம்ம ஒருத்தர் முன்னாடி இங்க பேசி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒரு 70% மேல என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு ஃபுல்லா கன்வே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பிராக்டிக்கல் தியரி மாதிரி தான். இதை நம்ம செல்ஃப் ஸ்டடியா எடுத்துட்டு ஒருவேளை படிக்கிறோம் இந்த சாப்டர் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் நம்முடைய ஓட்டத்தை தொடருவதற்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த திருமண வாழ்க்கையை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ராப்பரா ஒருவேளை ஒரு சகோதரனும் சகோதரியும் தன்னுடைய விவாக பந்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா என்ன எழுதுறாரு நம்முடைய மூத்த சகோதரர் அப்படின்னா, இவங்க அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் லைஃபை எப்படி முடிச்சிருவாங்களாம், கொஞ்சம் ஈஸியா முடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. எப்படி அப்படின்னா இந்த ஒரே ஒரு விவாகம், இந்த ஒரு திருமணம் போதுமாமா, இந்த பந்தம் போதுமாமா, அவங்க தேவனுடைய திட்டங்களை வந்து செயல்படுத்தி காட்டுறதுக்கு, அவங்களுடைய கேரக்டர் காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம், இந்த விவாகம்ங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தேவன் போட்ட அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற விஷயத்த இந்த வாய்ப்பு வந்து எதுல இருக்கு அப்படின்னா இந்த திருமண பந்தத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. பிரதர் என்ன மீன் பண்ணல, நீங்க மேரேஜ் பண்ணீங்கன்னா சர்ச் கிளாஸா போயிடுவீங்கன்னு எழுதல அவரு, அப்படி சொல்லல. நீங்க ஒருவேளை இந்த உடன்படிக்கைக்குள்ள தேவனுடைய உடன்படிக்கை நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணிட்டு நீங்க ஒருவேளை கணவன் மனைவியா இணையறீங்க அப்படின்னா இந்த விவாகம்ல இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இந்த பொறுப்புகளையும் சாத்தியங்களையும் நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் புரியும் ஈஸியா அப்படின்னா தேவனுடைய திட்டமும் புரியும், அதை செயல்படுத்தி காட்டக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிக்கு. சோ அதனாலதான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறோம், இந்த சாப்டர் என்ன பண்ணுங்க, தயவு கூர்ந்து வீட்டுல எல்லாருமே தனித்தனியா படிச்சு பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்க முன்னாடி வைக்கிறோம். அப்போ ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஒரு சகோதரனும் சகோதரியும் திங்க் பண்ணணும்ன்றதை யோசிச்சு பாருங்க, இல்லைங்களா? அவருடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ரேண்டமா சூஸ் பண்ணலாமா உலக பிரகாரமான காரியங்களுக்காக அப்படின்னா இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸ் பிடிச்சிருக்கும், நமக்கு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கும். ஆனா இவங்களை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னுடைய ஓட்டம் தடைப்படுமா படாதா, என்னுடைய ஓட்டம் இன்னும் உற்சாகமா வேகமா ஓடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இந்த ஒரு திங்கிங்ல தான் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அதே நேரத்துல டிசிஷன் எடுத்து விவாகம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாதான், ஐயோ என்ன பண்ணிட்டேன், இப்படி தப்பான ஒரு நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிற திங்கிங் குள்ளர போகவே கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா எழுதுறாரு. அதனாலதான் சொல்றாரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, நல்லா யோசிச்சு ப்ரேயர் பண்ணிட்டு கரெக்டான டிசிஷனை கரெக்டான ஒரு லைஃப் பார்ட்னரை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா எந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்தாலும் சரி இந்த விவாகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் என்ன பண்ணிருக்கோமா திருமணம் ஆனவங்களுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஏன் அநேக டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம், அவங்களுடைய என்டையர் லைஃப் ஜர்னில மாம்சீக வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கலாம். அப்ப என்ன ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது அப்படின்னா இந்த விவாக பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரேக் பண்றதுக்கு என்ன பண்ணக்கூடாது, என்னைக்குமே முயற்சி பண்ணக்கூடாது. சோ அதனாலதான் சொல்றாரு அன்ஈக்குவலி யோக்டா இருக்கக்கூடாது, அந்நிய நோக்கத்துல பிணைக்கப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. சோ அவங்க திங்க் பண்ணி தான் டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய மூத்த சகோதரர் கிளியரா எழுதியிருக்காரு. இதுல ஒரு 2-3 சிச்சுவேஷன்ஸையும் கொடுக்குறாரு. எப்படின்னா முதலாவது சிச்சுவேஷன் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பிளெஸிங்கான விஷயம் என்ன அப்படின்னா கணவன் மனைவி 2 பேருமே எப்படி இருக்காங்க, புது சிருஷ்டியா இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மாம்சிக பிரகாரமாகவே அந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கு, ஒரு புரிதல் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதே நேரத்துல அவங்க 2 பேருமே புது சிருஷ்டியா இருந்து அவங்க அந்த பந்தத்துல இணையறாங்க அப்படின்னா நம்முடைய மூத்த சகோதரர் எப்படி எழுதுறாரு அப்படின்னா இது தேவனுடைய பார்வையில ரொம்ப ஒரு பிளெஸிங்கான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாம்சத்திற்குரிய பார்வையில மட்டும் இல்லை அது பிளெஸிங்னு, ஆவிக்குரிய பார்வையிலுமே அதை நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிளெஸிங்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. உதாரணத்துக்கு ஒரு கணவன் அப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த கணவனுக்கு அந்த மனைவி என்ன பண்ணுவாங்களாமா கணவனுடைய விஷயத்துக்காக இசைந்து கொடுப்பாங்க. ஒருவேளை மனைவி அவங்க ஒரு புது சிருஷ்டியா இருக்காங்க, கணவனும் புது சிருஷ்டியா இருக்காங்கன்னா அந்த மனைவியோடைய விஷயங்களுக்கு அந்த கணவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இசைந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு நம்முடைய மூத்த சகோதரர். அதே நேரத்துல கணவன் என்னெல்லாம் திங்க் பண்ணுவாரு,
ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நியூ கிரியேஷனா இருக்காங்க, ரெண்டு பேருமே சத்தியத்துல ஒரு தெளிவான முடிவெடுத்து விவாதத்துல வந்திருக்காங்க அப்படின்னா, அப்பேற்பட்ட புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய அந்த கணவன் எப்படி எல்லாம் திங்க் பண்ணுவாரு, என்னெல்லாம் திங்க் பண்ணுவாரு? பதில் கேட்கல அப்படின்னா நீங்களும் தூங்கிடுவீங்க, நானும் திரும்பி அந்த பாயிண்ட ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். அதனால நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க, அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு கொண்டு போகலாம். ஓகேயா? ஒருவேளை ஒரு பிரதர் வந்து நியூ கிரியேஷனா இருக்காரு, அவர் மேரேஜ்ல இருக்காரு, விவாக பந்தத்துல இருக்காரு, சகோதரியும் வந்து நியூ கிரியேஷனா இருக்காங்கன்னா அந்த சகோதரன் என்னென்னலாம் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கு எதிர்பார்ப்பே இல்லையா அந்த அளவுக்கு? ஓகே, சிஸ்டர் வந்து எந்த அளவுக்கு சிஸ்டர் வந்து ட்ரூத்ல வந்து டெவலப் பண்றது அப்படின்னு வந்து அந்த பிரதர் வந்து திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை சத்தியத்துல இருக்கக்கூடிய கணவன் என்ன பண்ணணுமாமா, சத்தியத்துல இருக்கக்கூடிய அந்த சிஸ்டருக்கு முதல்ல பூலோக தேவைகள் என்ன பண்ணணுமாமா, எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிருக்கணுமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பூலோக கடமைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கணும், ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும். ஒரு கணவன் மனைவினா ஒரு சில கடமைகள் இருக்கும்ல. ஒரு கணவன் என்ன சொல்லிட முடியாது, எப்போதுமே எனக்கு சப்ஜெக்ட் இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க நீங்களே அதை பண்ணிக்கீங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு சாய்ஸ் இல்ல. ரொம்ப கிளியரா ஹைலைட் பண்ணி எழுதிட்டாரு. ஒருவேளை ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, அவருடைய பூலோக கடமைகள் என்ன பண்ணிருங்க நிறைவேற்றி கொடுத்து முடிச்சிருங்க, அந்த கடமைகளை முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் நீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆவிக்குரிய நலன்களுக்காக யோசிங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்ப பூலோக தேவைகள் முடிஞ்சிருச்சுனாலே சிஸ்டர் சைடு என்ன வராது, அந்த ஆப்ளிகேஷன்ஸ் வராது. எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் அதெல்லாம் முதல்ல செட்டில் பண்ணிருக்கேன். பண்ணிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா பூலோக தேவைகளை பிரதர் கொடுக்கணும்னா தேவனுக்கும் தெரியும் எதாவது எப்ப கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அதுல நமக்கு இஷ்யூஸ் வராது. சில பிரதர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, பூலோக தேவைகள் என்ன பண்ணுவாங்களா, பார்த்து பார்த்து செஞ்சுட்டே இருப்பாங்களாம் சகோதரிகளுக்கு. ஆனா செஞ்சுட்டு என்ன பண்ணிடுவாங்களா, அப்படியே விட்டுருவாங்களாம். அப்ப இன்னொரு பாயிண்ட் யோசிக்கணும், ஆவிக்குரிய தேவைகளுக்காக அந்த சகோதரிக்காக நான் என்ன செய்யறேன் அப்படிங்கிறத யார் திங்க் பண்ணணுமா, புது சிஷ்யா இருக்கக்கூடிய அந்த கணவன் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ இதுல என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் எழுதுறாரு அப்படின்னா, சகோதரிகளுடைய வேலை பழுவை எந்த அளவுக்கு வந்து சகோதரன் எடுக்கி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட வந்து பிரதர் எழுதுறாரு. ஆக்சுவலி படிக்கும் பொழுது நமக்கெல்லாம் அது லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் தான் உண்மையிலேயே. ஏன்னா இதை பேசுறதுனாலயோ அதை கேட்கறதுனாலயோ நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போதா வாழ்க்கையிலன்னா, நம்ம அதை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணாத வரைக்கும் நமக்குள்ள எந்த சேஞ்சஸுமே நடக்காது. ரொம்ப சிம்பிள், கேட்கறது இனிமையா இருக்கும், பேசுறதுக்கு இனிமையா இருக்கும். ஆனா லைஃப்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா நம்ம இந்த பாடம் கேட்கறதுல எந்த யூஸ்ஃபுல்னஸும் இல்லை. அதான் சொல்றாரு. சோ இந்த சகோதரிகள் மேல இந்த பாரம் இறங்காத அளவுக்கு யார் ஒர்க் பண்ணுவாங்களாமா, புது சிஷ்யா இருக்கக்கூடிய கணவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், பிரதர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்களாம், ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாரு, பிரதர்ஸ் இதெல்லாம் செய்யும் பொழுது எங்கேயுமே சுயநலம் இருக்கவே கூடாதுன்னு எழுதுறாரு. சுயநலம்னா என்ன, புது சிஷ்டியா ஒரு கணவன் இருக்காரு, புது சிஷ்டியா ஒரு சகோதரி இருக்காங்க, மனைவியா இருக்காங்க. சுயநலம் கூடாது அப்படின்னா, நான் சபையாகணும், நான் என்னுடைய ஆவிக்குரிய விஷயங்களை கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஓட்டத்துல என்ன பண்ணிடக்கூடாது, சகோதரன் வந்து சுயநலமா இருந்துட்டு அவங்களுடைய ஓட்டத்தை வந்து கேர்லெஸ்ஸா விட்டுறது இல்லைங்களா. இப்ப சுயாதீனம் இருக்குப்பா, நீ தான் உனக்காக ஓடணும் அப்படிங்கிறது ஓகே. அதுல இந்த பிரதருடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்கு, அந்த சகோதரி அப்படி லகுவா ஓடுறதுக்கு இந்த சகோதரன் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸை வந்து எடுத்திருக்கார் அப்படிங்கிறத திங்க் பண்ணணும். இப்படி இருக்கிறவங்க தான் யாருமா, புது சிஷ்யா இருக்கக்கூடிய ஒரு கணவனா. ஸோ இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய சகோதரர் கிளியரா எழுதுறாரு. அதே நேரத்துல நம்ம புது சிஷ்யா இருக்கக்கூடிய சகோதரன் இதற்கு மாறி யோசிப்பாங்களா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம இருப்பாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஃபாலோ பண்ணாம இருக்கவே கூடாதுங்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவங்க யாரு, உங்களுடைய மாம்சத்தின் மாம்சம் எலும்பின் எலும்பு அப்படின்னு சொல்றாரு. அவங்க வெளியாள் கிடையாது, வேற ஆள் கிடையாது. அவங்க எல்லாம் யாரு, உங்களுடைய மாம்சத்தின் மாம்சம், உங்களுடைய எலும்பின் எலும்பு. ஒருவேளை புது சிஷ்யில இருக்கக்கூடிய கணவனா இருந்தா இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் கிளியரா எழுதுறாரு. இதை இன்னும் புரியுற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னா, ஆதாம் வந்து எப்படிதான் படைக்கப்படுறாரு, பரிபூர்ணமா படைக்கப்படுறாரு இல்லைங்களா. ஆதாமுடைய எலும்பை எடுத்துதான் தேவன் யாரை உருவாக்குறாங்க, ஏவாளை உருவாக்குறாங்க இல்லைங்களா. இப்ப ஆதாம் வந்து பரிபூர்ணமா படைக்கப்பட்டிருப்பார். தேவன் படைக்கும் பொழுதே ஒரு எலும்பு கம்மியா படைச்சிருக்காங்க, ஆதாம படைச்சிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆதாமுக்கும் அந்த எலும்பும் என்ன எசென்சியல் ஆக்சுவலி. ஆனா அதை எடுத்து தேவன் ஏவாள் கிட்ட வச்சு ஏவாளை உருவாக்கும் பொழுது என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இப்ப ஆதாம் வந்து பெர்ஃபெக்ஷன்ல இருந்து இம்பெர்ஃபெக்ஷனுக்கு போயிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. ஆதாம் பெர்ஃபெக்டா தான் இருக்காரு ஸ்டில். ஆனாலும் அவருடைய ஒரு பார்வை எங்க இருக்கு அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து வெளியில போய்
அது ஏவாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு ரூபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இப்ப ஆதாமுக்கு கிட்ட என்ன இருக்கும்? ஒரு எலும்பு என்னவா இருக்கும்? மிஸ்ஸிங்கா இருக்கும் ஆதாம் கிட்ட, இல்லைங்களா? அந்த எலும்பு எங்க இருக்கும்? ஏவாள் கிட்ட இருக்கு. அததான் ஏவாளா உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப ஆதாம் அந்த ஒரு எலும்பு இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு டேஞ்சரான சூழ்நிலை அப்படிங்கிறாரு நம்முடைய மூத்த சகோதரர். அப்ப அவரை தேவன் நினைச்சிருந்தா அந்த ஒரு எலும்பு இல்லாம அவரை படைச்சிருக்கலாம். ஆனா படைச்சிட்டு அந்த எலும்பு எடுத்து ஏவாள் செய்யறதுனால என்ன மூத்த சகோதரர் எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, ஆதாம் ஏவாளோடு இசைந்திருந்தாதான் என்ன கம்ப்ளீட் ஆகும், அந்த எடுக்கப்பட்ட அந்த எலும்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல ஃபிட் ஆகும் அப்படிங்கறத கிளியரா எழுதுறாரு. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, சோ ஆதாமும் டேஞ்சர், ஏவாள் எல்லாம் இருந்தா, ஏவாளும் டேஞ்சர், ஆதாம் எல்லாம் இருந்தா, இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாதான் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அப்ப நம்மளும் என்னதான் பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல ரொம்ப கிளியரான ஒரு விஷயம் இருக்கணும். அப்ப இந்த எலும்பு அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆதாமுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில குண நலன்களை என்ன பண்ணிட்டாங்க தேவன் எடுத்து அதன் மூலமாக ஏவாளை செஞ்சுட்டாங்க அப்படின்னு. அப்ப இதை எப்படி நம்முடைய பிரதர் அருமையா எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா, பிரதருக்குன்னே நிறைய எலும்புகள் இருக்கா பாடியில, சிஸ்டருக்கும் நிறைய எலும்புகள் இருக்கு. ஆனா பிரதரோட எலும்பு எடுத்து சிஸ்டருக்கு கொடுத்துட்டார் அப்படிங்கறது எப்படி இவரு எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, சில குண நலன்களை பிரதர் எடுத்து சிஸ்டர்கிட்டயே கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சகோதரர்களுக்கு அன்பு இருக்கும், சாந்தம் இருக்கும், எல்லாமே ஓகே. ஆனா சகோதரர்களை காட்டிலும் யாருக்கு இது அதிகமா இருக்கும் அப்படின்னா, இந்த அன்பு, சாந்தம், இரக்கம் இதெல்லாம் யாருக்கு அதிகமா இருக்கும்? பை நேச்சராரு சகோதரிகளுக்கு அதிகமா இருக்கும். அதை இப்படிதான் பிரதர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ஒரு எலும்பு எடுக்கப்பட்டு அங்க கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? சோ சில குண நலன்களை சகோதரன் கிட்ட இருந்து எடுத்துட்டு அதை யாருக்கு கொடுத்துட்டாராம் தேவன்? சகோதரி கிட்ட கொடுத்துட்டாரா? இப்ப சகோதரனுக்கு இந்த குணநலன்கள் தேவையா தேவை இல்லையா? அன்பு, இரக்கம், பொறுமை இதெல்லாம் தேவையா இல்லையா? தேவை. அப்ப தேவைன்னா அவர் என்ன பண்ணியாகணும்? கண்டிப்பா எலும்பு போயிடுச்சுன்னு இருக்க கூடாது, எலும்பும் அவர்கிட்ட இணையணும் இல்லைங்களா? சோ அததான் சொல்றாரு. இப்ப ஒரு சில கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் கிட்ட இருக்கும், அது சிஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு இல்லைங்களா? என்ன நல்ல கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரம் சொல்லுவாங்க இல்லையா, அவன் ரொம்ப எப்படி இருக்கான், ரொம்ப முரடனா இருக்கான் அப்படின்னு சொல்லி உலகத்தானே சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்ப சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க பேச்சு வழக்குல, அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா என்ன ஆயிடும், சரியாயிடும் அப்படின்வாங்க. அப்படின்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் முரடன் மாறிடுவானா அப்படின்னா, அந்த சாஃப்ட்னஸ் எங்க இருக்கு? சகோதரிகள் கிட்ட இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒரு ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கக்கூடிய ஒரு மேன் கூட ஒரு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு பாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்னஸ் கிரியேட் ஆகுது. அது எதனால அப்படின்னா, அந்த குணநலன்கள் அப்பவே எங்க போயிடுச்சு? ஆதாம் கிட்ட இருந்து ஏவாள் கிட்ட போயாச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த சாஃப்ட்னஸ் எங்க ஆயிடும்? அப்புறம் பேலன்சிங் ஆயிடும். சகோதரிகளோடு இணையும் பொழுது சகோதரனுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, திருமணத்திற்கு முன்பாக சகோதரிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப சாஃப்டா கூச்ச சுவாபம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா திருமணத்திற்கு பின்பாக பாத்தீங்கன்னா, சொசைட்டில ஒரு ஃபேமிலியவே அவங்க இந்த குடும்ப தலைவி அப்படின்னு மத்தவங்க பார்த்து சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு என்ன வரும்? ஒரு ஆஃப்டர் மேரேஜ் அந்த பிரதரோட இணையும் பொழுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள சில கரேஜியஸான ஒரு கேரக்டர்ஸ் மாறும் இல்லைங்களா? சோ இதுதான் பிரதர் எழுதுறாரு. சோ நியூ கிரியேஷன் ஒருவேளை ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணுமாமா, ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அண்ட் அதே நேரத்துல என்ன அந்த புது சிஷ்யன்ல இருக்கக்கூடிய கணவன் புரிஞ்சுக்கணுமாமா, என்கிட்ட சில குணநலன்கள் என்ன இல்ல அது யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா சகோதரிகள் கிட்ட இருக்கு. சோ நான் அவங்க கிட்ட இருந்து அதை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி யாருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அப்படின்னா, பிரதர்ஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புது சிஷ்யா இருக்கக்கூடிய கணவன் மனைவியா இருந்தாலுமே சகோதரிகள் கிட்ட சில பண்புகள் இருக்கு இல்லையா, நம்ம கிட்ட இருந்து எடுக்கப்பட்டாச்சு, சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்டாச்சு, சில பண்புகள் இருக்கு இல்லையா சிஸ்டர்ஸ்க்கு, அது அவங்க அந்த பண்புகள் மூலமாக நமக்கு சில விஷயங்களை படிப்பிக்கும் பொழுது பிரதர்ஸ் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நான் ஹெட்ஷிப்ல இருக்கேன், எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ரோல் எடுக்காம, என்கிட்ட சில குணங்கள் இல்ல, அது யார்கிட்ட இருக்கு? சகோதரிகள் கிட்ட இருக்கு அப்படிங்கிறத கிரேஷியஸா புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனா ஸ்டில் என்ன சொல்றாரு, ஃபைனல் டிசிஷன் யாருதான் எடுக்கணும்? பிரதர்ஸ் தான் எடுக்கணும். சிஸ்டர்ஸ் கிட்ட நீங்க நிறைய லேர்னிங்ஸ் எடுத்துக்கோங்க, ஆனா அந்த டிசிஷனை பிரதர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சில நேரங்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா,
இந்த மனைவி சொல்றது எல்லாமே கேட்டு நடப்பாங்க இல்லையா கணவன்கள். இந்த உலக பிரகாரமான மக்கள் என்ன சொல்லுவாங்க, மனைவி சொல்லு மந்திரம் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாமா அப்படின்னா, இந்த ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடக்கூடாது, எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டு. சில நேரம் பிரதர்ஸ் என்ன பண்ணுவாங்க வீக்னஸ்ல, சிஸ்டர்ஸ் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க உடனே ஓகேப்பா நான் பண்ணிடுறேன்ப்பா. அப்போ அது தேவனுடைய திட்டத்துக்கு இசைவா இருக்கா? அவர் ஒரு புது சிஷ்டி கணவன் போல யோசிச்சு இந்த விஷயங்களை சொல்றாங்கன்றதை யார் யோசிக்கணும்? சகோதரியும் யோசிக்கணும். சகோதரி அப்படிப்பட்ட ஒரு சஜஷன்ஸை சொல்றாங்களா அப்படிங்கிறத பிரதரும் என்ன பண்ணணும், ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு அவரு தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு. என்ன பண்ணிடக்கூடாது, அந்த ஹெட்ஷிப்பை காட்டுற விஷயத்துல சரண்டர் ஆகக்கூடாது. சிஸ்டர் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு ஆமா சாமி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த விஷயத்துல போடக்கூடாது. சிஸ்டர் நல்ல விஷயங்களை சொல்றாரா, அதை அக்செப்ட் பண்ணிக்கிங்க, டிசிஷன் நீங்க எடுங்க திங்க் பண்ணி அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றாரு. இதற்கு பேர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இட் இஸ் அ டிவைன் இம்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. எ பார்ட் ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப், உக்கரான ஊழியத்தின் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப குடும்பத்தினுடைய வேலையை என்ன பண்ணணும், ஒரு சகோதரன் கரெக்டா செய்யணும். சோ இதற்கு யார்கிட்ட கணக்கு கொடுக்கணுமாமா, தன்னுடைய அந்த அழைப்பு முடியும் பொழுது தேவன் கிட்ட கணக்கு கொடுக்கணுமா. எதுக்கு? தன்னுடைய மாம்சத்தின் மாம்சம் எலும்பின் எலும்பை நம்ம எப்படி ட்ரீட் பண்றோங்கிற விஷயத்துக்கு நம்முடைய அழைப்பு முடியும் பொழுது யார்கிட்ட கணக்கு கொடுக்கணுமா, பிதாவாகிய தேவன்கிட்ட கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க எப்பயாவது மறைக்க முடியுமா? வருஷம் ஃபுல்லா பிரதர் வந்து சிஸ்டருக்கு அகேன்ஸ்டா ரூடா பிஹேவ் பண்ணிட்டு அங்க போயிட்டு தேவன்கிட்ட கணக்கு கொடுக்கும்போது மாத்தி கொடுக்க முடியுமா? இல்ல சகோதரிகள் வந்து பிரதர்ஸ்க்கு கீழ்படியாம அந்த அன்பு செலுத்தாம அந்த அமைதியெல்லாம் இல்லாம அவங்க கடைசியில தேவன் கிட்ட கணக்கு கொடுக்கும்போது மாத்தி கொடுக்க முடியுமா? தேவன் அதை அக்செப்ட் பண்ணுவாரா அப்படின்னா, அவர் அந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்தாதான் அந்த விஷயங்களை ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ மனைவி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கடமைகளை வந்து நிறைவேற்ற வேணும். ஆனா அதுல இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் எழுதுறாரு. என்ன அப்படின்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எப்படியும் உங்களையும் அவர்கள் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவுள். மனைவியின் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். இந்த வசனம் எப்படி இருக்கு? எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவி இடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். அப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்பின் பயபக்தி. இந்த விஷயத்த நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து எப்படி இருங்க அப்படின்னா, உங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து மரியாதை கொடுங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரதர் எழுதல. அந்த வார்த்தையை ரொம்ப கவனமா யூஸ் பண்ணிருக்காரு வசனத்துல இருந்து. ரெவரன்ஸ், ரெஸ்பெக்ட்ங்கிறவோட அவர் யூஸ் பண்ணல. நீங்க வந்து மரியாதையா இருங்க உங்க கணவர்களுக்குன்னு எழுதல. நீங்க எப்படி இருக்கணுமா, சோ ரெவரன்ஸ் அப்படின்னா பயபக்தியா கடமை செய்யணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அவர் ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னு சொல்லல, ரெவரன்ஸா இருங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்ப அப்படின்னா தங்களுடைய மனைவியை பார்த்து இன்னொரு பிரதர் என்ன சொல்லிடக்கூடாது, இன்னொரு பிரதரோ சிஸ்டரோ தன்னுடைய மனைவியை பார்த்து, சிஸ்டர் நீங்க என்ன பண்ணல அப்படின்னா உங்களுடைய பொறுப்பை நீங்க வந்து என்ன பண்ணல, சரியா செய்யல பிரதர் கிட்ட அப்படிங்கிற ஒரு சொல் மத்தவங்க சொல்ற மாதிரி ஒரு சகோதரி பிஹேவ் பண்ணிடவே கூடாதான். அந்த வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். அப்படின்னா சொசைட்டில ஒரு ஒரு பிரதரோ சிஸ்டரோ பார்த்து என்ன சொல்லிடக்கூடாதா ஒரு சகோதரி கிட்ட, சிஸ்டர் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராப்பரா உங்க ஹஸ்பண்டுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாதா, அதை சொல்லவே கூடாதான் யாரும். அதே நேரத்துல ஒரு கணவனும் தன் மனைவி கிட்ட என்ன சொல்லிடக்கூடாதா, வாயை திறந்து இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட கொடுத்துருங்க எனக்கு அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லவே கூடாதான். அந்த அளவுக்கு சிஸ்டர் வந்து என்ன பண்ணணுமாமா, பயபக்தியா இருந்து அவங்களுடைய அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அண்ட் அதே நேரத்துல கணவன் அதை சுட்டி காட்டவும் கூடாது. அந்த அளவுக்கு சிஸ்டர்ஸ் வந்து அதை பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா எழுதுறாரு. அப்ப இதெல்லாம் நடைமுறையில சாத்தியமா பிரதர்? நாங்க ஒரு 15-20 வருஷமா கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷமா இந்த ஒரு விவாக இந்த ஒரு உடன்படிக்கையில இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க, மரியாதை கூடன்னு சொல்லல, பயபக்தியா இருக்கு கணவனுக்கு அப்படின்னு சொல்லி பிரதர் சொல்லியிருக்காரு, வசனத்துல இருக்குன்னு சொல்லி சொல்றீங்களே, இதெல்லாம் பிராக்டிகலா பாசிபிளா அப்படின்னா இது வரைக்கும் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோமா அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. இந்த 15 வருஷம் 20 வருஷம் எப்படி வேணா இருந்திருக்கலாம் நம்ம நம்முடைய ஃபேமிலியில நம்முடைய பார்ட்னருக்கு. ஆனா இந்த 12வது அத்தியாயம் படிச்சதுக்கு அப்புறமாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
தேவன் சொல்ற சில விஷயங்களுக்கு வந்து கீழ்ப்படியணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிம்பிளான ஃபார்முலா தான், அக்செப்ட் அண்ட் சேஞ்ச். ரெண்டே விஷயம் தான். முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும் சத்தியம் என்ன சொல்லுதோ, அதுக்கப்புறம் அதற்கு ஏற்ற வகையும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தேவன் என்ன பண்ணல, இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சர்ச் கிளாஸ் ஆயிடுவீங்கன்னு சொல்லல. ஆனா சர்ச் கிளாஸா நீங்க மாறணும் அப்படின்னா இந்த பாண்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால அதுல ஈஸியா ஓட முடியும் அப்படிங்கறத கிளியரா எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த பயபக்தி அப்படிங்கிற விஷயத்த 1 பேதுருல கூட மிகவும் அருமையா இருக்கும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனம் முடிய, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையின் மேல் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்புக்கு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அப்படியே சொல்லலாம், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கின்ற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. போதும் சிஸ்டர். அப்போ இந்த பயபக்திக்கு ஒரு லிமிட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சகோதரிகள் சகோதரர்களுக்கு எப்படி இருக்கணுமாமா, ரொம்ப பயபக்தியா இருக்கணும். ஆனா அதே விஷயத்துல சில லிமிட்ஸும் இருக்குன்னு சொல்லி எழுதுறாரு. என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடக்கூடாது, ஓகே சொல்லக்கூடாது இல்லைங்களா? சோ சகோதரர்களுக்கு என்ன ஆயிடக்கூடாதான், சகோதரிகள் வந்து அடிமை போல ஆயிடக்கூடாது. அந்த விஷயத்துலயுமே பயபக்தியா இருக்கணும் பிரதர்ஸ்க்கு, கணவனுக்கு. ஆனா அடிமை ஆயிடக்கூடாது, என்ன சொன்னாலும் ஓகே சொல்றது. அப்ப எப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாங்க 2 பேருமே சேர்ந்து எங்களுடைய 2 பேருமே நாங்க ஓட்டத்தை முடிக்கிறதுக்காக நாங்க 2 பேருமே உற்சாகமா ஓட போறோம் அப்படிங்கிற சிந்தனை தான் உள்ளுக்குள்ள வரணுமே தவிர வேற எந்த திங்கிங்குமே ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய மோசஸ் அவர் எழுதுறாரு இல்லைங்களா? அதுக்கு லகுவா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 பேருமே அந்த குடும்ப பொறுப்புகளை வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு 2 பேருமே உற்சாகமா ஓடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒருவேளை இப்படி இல்லை அப்படின்னா அதுவே ஒரு மிஸ்மேட்ச் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு சகோதரனும் சகோதரியும், நான் என்னுடைய பார்ட்னரை சர்ச் கிளாஸா மாத்துறதுக்காக நான் ஓடுறேன், நானும் ஓடணும், அவங்களையும் அந்த சர்ச் கிளாஸா மாத்துற அளவுக்கு நான் எஃபர்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இல்ல 2 பேருக்குள்ளேயுமே அப்படின்னா, அவர்களே பிரதர் எப்படிதான் சொல்றாரு அப்படின்னா, அந்நிய முகத்திலே பிணைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தான் சொல்றாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ ஒருவேளை சகோதரர்கள் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சில நேரம் வந்து சத்தியத்திலே இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு வழிநடத்தக்கூடிய பண்புகள் இல்லாத சூழ்நிலை வரும் பொழுது சில நேரம் சகோதரிகளுக்கு எப்படி இருக்குமாமா, அவங்க வந்து அந்த பினான்ஸ் முதற்கொண்டு எடுத்து நடத்துறதுக்கு முன்னான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். சில நேரம் அவங்களை என்னமோ அவங்களுக்கு கிடைக்கும்னா, பாரு அந்த சகோதரி தனியா எந்த அளவுக்கு ஃபேமிலியை எடுத்து ரன் பண்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு அப்ரிசியேஷனே கிடைக்குமாமா. ஆனாலும் தற்காலிகமாக அந்த விஷயம் வந்து எப்படி தோணலாம் அவங்களுடைய பார்வைக்கு அப்படின்னா, ரொம்ப நல்ல விஷயம் மாதிரி தோணலாம். ஆனா என்னதான் அதர்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணாலும் அது உங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி பிரதர் எழுதுறாரு. சிஸ்டர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேல ஒரு செல்ஃப் பிலீஃப் இருக்கும், உங்களை விட நான் பெட்டரா ரன் பண்ணிருவேன் ஃபேமிலியை அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருக்கும். அது மேபி சில நேரம் அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு கூட நல்லா பண்ற மாதிரி தெரியலாம். ஆனா அது அப்படி எண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, எலும்பு எடுத்தாச்சு, கொடுக்கப்பட்டாச்சு, நம்ம கிட்ட இருக்கிற சில குணநலன்களை எங்க கொடுத்தாச்சு, சகோதரிகள் கிட்ட கொடுத்தாச்சு அப்படின்னு. ஒருவேளை இப்ப சகோதரிகள் அந்த கணவனுடைய ரோல் எடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஹஸ்பண்டுடைய ஒரு ரோல் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு ஃபாதருடைய ரோல் பண்ற மாதிரி இருக்கும். இதை பண்ணும் போது என்ன இருக்குமாமா, அந்த ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த ஒரு ரோலையும் மதர் அப்படிங்கிற அந்த ஒரு ரோலையும் என்ன பண்ணிட முடியாதான், சகோதரிகளால கம்ப்ளீட்டா பண்ண முடியாதான். ஒரு ஹஸ்பண்ட் அவருடைய ரோல்ஸ் பண்றாரு இல்லையா, அதை சிஸ்டர் ஸ்டைல் எடுத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா எடுத்துப்பாங்களாம். சில நேரம் அதை அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்களாம் மத்தவங்க. ஆனா எங்க மிஸ்மேட்ச் ஆயிடுமா, ஒரு மதரோ ஒரு ஒய்ஃபோ செய்யக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல, அதுல இருந்து சகோதரிகள் பெர்ஃபெக்டா ஓட முடியாது, அதுல இருந்து விலகிடுவாங்க. ஸோ அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, சகோதரிகள் எடுத்து நடத்தும் பொழுது பார்க்க நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனா அது அப்படி முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை அப்ரிசியேஷன் வந்தாலும் அது ஃபைனலா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்காது அந்த ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மூத்த சோர் எழுதுறாரு. அப்ப என்னதான் பிரதர் நான் பண்றது, ஒருவேளை சகோதரனுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லை, அன்ஈக்குவலி யோகடாவே இருக்கும் நாங்க, ஆனா இப்ப நான் என்ன பண்றது, என்ன டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னா,
ஒரே ஒரு விஷயம்தான், ஹஸ்பண்டுக்கு அந்த வசனத்தை வந்து புரிய வைக்கிற அளவுக்கு, தேவனுடைய திட்டத்தை புரிய வைக்கிற அளவுக்கு, அவர் நேர்த்தியா நடத்துற அளவுக்கு, அந்த ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே அப்படிங்கிற ஒரு பெயர் யார் வைக்கணும் அப்படின்னா சிஸ்டர்ஸ் வந்து வைக்கணும். அண்ட் அதே நேரத்துல எப்படி நான் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லி கொடுங்க தகப்பனையும் நீங்க கேட்கும் பொழுது தேவன் அதற்கேற்ற சூழ்நிலைகளை வந்து மாத்தி கொடுக்க வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ புரோட்ட அதே நேரத்துல பிரதர்ஸ் கிட்ட வந்து ஒரு சில குறைகள் இருக்கும் இல்லைங்களா? குறைகள் இருக்கும்போது சகோதரிகள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அப்படின்னா, மற்ற சகோதரர்கள் முன்னாடியே அந்த சகோதரன் இருக்கக்கூடிய குறைகளை வந்து என்ன பண்ணுவாங்க, சில நேரம் சகோதரிகள் வந்து அதை ஓப்பனா பேசுவாங்க அப்படின்னு. அது நோ அப்படிங்கிறாரு பிரதர் வந்து ரொம்ப கிளியரா சொல்றாரு. ஒரு பந்தத்துல இணைஞ்சிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும், ஒருவேளை ஒரு சகோதரன் கிட்ட சில குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா அது நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு பப்ளிக் போறவங்கள மற்ற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் முன்னாடி நீங்க ஓப்பனா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதே நேரத்துல நீங்களும் என்ன பண்ணணும், அந்த பிரதர் கிட்ட எப்படி சொல்லணும் அப்படின்னா பாலிஷ்டா சொல்லணுமா. எப்படி சொல்லணும் பாலிஷ்டா அப்படின்னா, நீங்க சொல்ற விதத்திலேயே அந்த சகோதரர் வந்து அந்த விஷயத்த மாத்திக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து மென்மையா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, சகோதரிகள் இந்த விஷயத்துல பிரதர்ஸ் வந்து கேப்பபிள் இல்ல, அவரால் இதை பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு அவர் ஓப்பனா அக்யூஸ் பண்றதும் கூடாது. அதே நேரத்துல அவரை ஹார்ஷாவும் ஹேண்டில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த கிளியரா எழுதுறாரு. ஏன் அப்படின்னா இந்த திருமணம் எப்படி நடக்கல, தேவனுடைய ஏற்பாட்டின்படி நடக்கல, மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அவங்க லீடர்ஷிப் இல்ல, இவங்க லீடர்ஷிப் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கு நீங்க ரொம்ப கிளியரா மைண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை இதெல்லாம் சாந்தமா இருந்து உங்களுடைய ஒப்பீனியன்ஸை எடுத்து வைக்கும்போது தேவன் அந்த ஒரு சூழ்நிலையை மாத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அண்ட் இன்னொரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, சகோதரனும் சகோதரியும் விவாக பந்தத்துல இணையறாங்க. இணையறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்க. ஆனா இந்த திருமண பந்தத்துல இணைந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சகோதரனும் சகோதரியும் வந்து மாறிடுறாங்க அப்படின்னா இந்த சூழ்நிலை வந்து ஒரு ஒஸ்டான கண்டிஷன் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இந்த கண்டிஷன் எப்பதான் நடக்கும் அப்படின்னா அந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தருக்கு என்ன விட்டு போயிருக்குமாமா, அவங்களை விட்டு பரிசுத்தாவே அவங்க இல்லாம போயிருக்குமா. அப்படி போயிருந்தா இந்த விவாகம் எப்படி இருக்குமாமா, ரெண்டு பேருமே புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு பந்தத்துல இணையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் ரெண்டு பேரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா திருமணத்துக்கு பின்பாடி அவங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா ஒரு ஒற்றுமையே இல்லை அப்படின்னா ஒண்ணு யாரும் ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த பரிசுத்தாவிங்கிற ஒரு விஷயம் அப்படியே ஸ்டாப்பா இருக்கணும், அவங்களுக்கு வரமே போயிருந்திருக்கணும், இல்ல அந்த ரெண்டு பேருமே அந்த விஷயத்த அசைவை பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மோசஸ் அவர் எழுதுறாரு. சோ இந்த கண்டிஷன்ல பரிசுத்தாவியே அவங்க இழந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. உதாரணத்துக்கு திருமணம் ஆயிடும், ஆனா ஒரு சகோதரன் சகோதரியை விட்டு போவாங்க, இல்ல ஒரு சகோதரி என்ன பண்ணிடுவாங்க, அந்த சகோதரனை விட்டு என்ன பண்ணிடுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இப்ப இதை தேவன் வந்து இப்பேற்பட்டவங்களை வந்து நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா அப்படின்னா பூலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு மனவாளனுக்கே ஒரு மனவாட்டி வந்து சேர்ந்து வாழ முடியல அப்படின்னா மேல இருக்கக்கூடிய அந்த மனவாளனோட இந்த மனவாளி வகுப்பா எப்படி ஒரு சேர்ந்து இருக்க முடியும் ஒரு கீழ்ப்புரிதலோட அப்படிங்கிற விஷயத்தான் தேவன் கேட்கிறாரு. திருமண பந்தத்துக்குள்ள இணைஞ்சிட்டீங்க இல்லையா, இணைஞ்சதுக்கு அப்புறம் நான் இவங்களை விட்டு போறேன் அவங்களை விட்டு போறேங்கிற திங்கிங் உங்களுக்குள்ள வருதுன்னா பரிசுத்தாவே உங்களுக்கு இல்லை அப்படிங்கறத ரொம்ப கிளியரா எழுதுறாரு. அப்படி பரிசுத்தாவே இல்லாம அவங்க எப்படி டிசிஷன் எடுப்பாங்க, எப்படி அவங்களுடைய ஆரோக்கிய ஓட்டம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. சோ இததான் சொல்றாரு, இந்த மனவாளனுக்கு இந்த மனவாட்டி இசைந்து வாழ முடியலன்னா அப்பேற்பட்ட மனவாளனோட இந்த மனவாட்டி வகுப்பா எப்படி இசைந்து வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் இன்னொரு சிச்சுவேஷன் என்ன வைக்கிறார் அப்படின்னா, ஒரு கணவன் இல்ல மனைவி ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் எப்படி இருக்காங்க அப்படின்னா புது சிருஷ்டியா இருக்காங்க, ஆனா இன்னொருத்தர் என்ன இல்லை, ட்ரூத்ல இல்ல. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விவாக பந்தம் உருவாயிருக்கு அப்படின்னா பிரதர் அவருடைய காலப்பகுதியில் என்ன இருக்கிறார் அப்படின்னா இந்த கேட்டகரியில தான் ஆளுங்க அதிகமா இருக்காங்க சத்தியத்துல ஓடுறவங்க. எப்படி யாரோ ஒருத்தர் ட்ரூத்ல இருக்காங்க, யாரோ ஒருத்தர் ட்ரூத்ல இல்ல. அப்ப இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா அவருடைய காலப்பகுதியிலே அநேகம் பேர் எதிராக இருக்காங்கன்னா இந்த கேட்டகரியில தான் இருந்திருக்காங்க. அப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா கணவன் வந்து ஒரு சபை ஓட்டத்துல இருக்காரு, ஒரு விசுவாசியா இருக்காரு, சகோதரி வந்து இல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் சில கேட்டகரைசேஷன் கொடுக்குறாரு. சகோதரர் ட்ரூத்ல இருக்காரு, சகோதரி ட்ரூத்ல இல்ல, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர அன்பு இருக்கு, ஒரு அந்யோன்யம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பந்தத்துல வந்து என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஏன்
பிரதர் ட்ரூத்ல இருக்காரு, சிஸ்டர் ட்ரூத்ல இல்ல, ஆனா அந்யோன்யமா இருக்காங்க ரெண்டு பேரும். சத்தியம் தான் அவங்களுக்கு தெரியல அப்படிங்கும் பொழுது இதுல இந்த இந்த விஷயத்துல ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லைன்னு சொல்லி எழுதுறாரு. என்ன அப்படின்னா, அவங்க ஒரு நல்ல மனைவி ஆனா அவிசுவாசி. இதுதான் கேட்டகரி அந்த சுச்சுவேஷன்ல. அப்படி இருக்கும் பொழுது அந்த சகோதரிக்கு மாம்சீக கடமைகள் என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பிரதர் வந்து நிறைவேற்றணும். அதே நேரத்துல அந்த சகோதரி கிட்ட எல்லா டைமும் சத்தியத்துக்கு மேல உள்ள வைராக்கியத்தை காட்டிட்டே இருக்கணுங்கிறாரு. ஏன்? பரஸ்பர அன்பு இருக்கு, எல்லாம் ஓகே, பட் ஸ்டில் யாரு சிஸ்டர் வந்து சத்தியத்துல அவிசுவாசி. நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, முழு கடமைகளை நீங்க செஞ்சுதான் காட்டணும், சிஸ்டருக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துடணும். ஆனா என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, சத்தியத்தின் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய வைராக்கியத்தை என்னைக்குமே சகோதரிக்காக விட்டு கொடுத்துடவே கூடாதுன்னு சொல்லி எழுதுறாரு. இந்த அப்ரோச் என்ன பண்ணும்போதுமா அந்த சகோதரிய ரொம்ப ஈஸியா சத்தியத்துக்குள்ள கொண்டு வரும். அவிசுவாசியா இருக்கக்கூடிய அவங்க உங்களுடைய கேரக்டரை பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த விசுவாசத்துக்குள்ள வரக்கூடிய அளவுக்கு இந்த கேரக்டர் காட்டணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இப்ப அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னா, ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ட்ரூத்ல இருக்காங்க. இதுல வந்து மனைவி ட்ரூத்ல இருக்காங்க, கணவன் சத்தியத்துல இல்லை அப்படின்னா, எது போன சுச்சுவேஷனை விட எப்படி கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா? அப்ப என்ன நடக்குமாமா, சத்தியம் தெரியல சகோதரனுக்கு, சகோதரி ட்ரூத்ல இருக்காங்க ஆனா அவிசுவாசி அவரு வந்து. அப்ப அவரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, சில கம்பானியன்ஷிப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். யார்கிட்ட இருந்து? விசுவாசியா இருக்கக்கூடிய சகோதரி கிட்ட இருந்து. அப்படிங்கும் பொழுது பிரதர் ட்ரூத்ல இல்ல, என்ன பண்ணணும் அப்படின்னா, சிஸ்டர்ஸ் அவருக்கு செய்யக்கூடிய பூலோக கடமைகள் என்ன பண்ணணும், செஞ்சிடணும். ஆனா இன்வெர்டட் கமாஸ்ல ஒரு விஷயம் சொல்றாரு, இட் ஷுட் நாட் அஃபெக்ட் த மீட்டிங்ஸ். அப்ப என்ன பண்ணிடக்கூடாது, பிரதர் ட்ரூத்ல இல்ல, சிஸ்டர் மட்டும் ட்ரூத்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, பூலோக கடமைகள் எல்லாமே செய்யுங்க, நோ சொல்லல. ஆனா நீங்க செலுத்துற விஷயத்துல இட் ஷுட் நாட் அஃபெக்ட் யுவர் ஸ்பிரிச்சுவல் மீட்டிங்ஸ் அப்படின்றத கிளியரா எழுதுறாரு பிரதர் வந்து. ஸோ ஐக்கியம் விட்டு போயிடக்கூடாத ஒரு கேர்ஃபுல்லான ஒரு விஷயத்த அவங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா லைன் ஆஃப் லிமிட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாரு. இதுல கடமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சில விஷயங்கள் சத்தியத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த கடமையை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நீங்க நல்லா திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதுறார். அண்ட் அதே நேரத்துல இந்த கொள்கையில நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா பிரதருக்கு என்ன பார்த்தோம், பிரதர் ட்ரூத்ல இருக்காரு, சிஸ்டர் ட்ரூத்ல இருக்காரு. பிரதர் பூலோக கடமையை சிஸ்டருக்கு செய்யணும், ஆனா சத்தியத்துல வைராக்கியம் காட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சகோதரிகளுக்கு கொஞ்சம் சுச்சுவேஷன் டஃப் தான், ஆனாலும் என்ன பண்ணியா வேணும், சத்தியத்துக்காக இந்த வைராக்கியத்தை காட்டக்கூடிய சூழ்நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னொரு சுச்சுவேஷன் சொல்றாரு, ஒருத்தர் ட்ரூத்ல இருக்காங்க, ஒருத்தர் ட்ரூத்ல இல்ல, ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே பரஸ்பர அன்புமே இல்லை. சத்தியம் தெரிஞ்சிருக்கு, சத்தியம் தெரியல, ஆனா பரஸ்பர அன்போட இருக்காங்க அப்படின்னா அது ஓகே. அதுல இந்த மாதிரி கேட்டகரைசேஷன் ரெண்டு சொல்லிட்டாரு, பிரதர் ட்ரூத்ல வந்தா எப்படி, சிஸ்டர் ட்ரூத்ல வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. இதுதான் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சூழ்நிலை. எப்படின்னா அந்த மாம்சீக பந்தம் கூட அவங்களுக்குள்ள எப்படி இருக்காதான், ஒரு அந்நியமே இருக்காதான் ஒரு கணவனுக்கும் மனைவிக்குள்ளேயுமே. ஆனா ஒருத்தர் ட்ரூத்ல இருப்பாங்க, ஒருத்தர் ட்ரூத்ல இல்லாத மாதிரி இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இப்போ ஆவிக்குரிய அந்த விசுவாசத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பொறுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 13 மற்றும் 16 வரை உள்ள வசனங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 13-16 அப்படி ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியாய் இருந்து அவளுடைய வாசமாக இருக்கிற அவனுக்கு சம்மதித்திருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவுள். ஏனெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவி தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே. இப்பொழுது இவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. ஆகிலும் அவிசுவாசியான பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்களாக சமாதானமாய் இருக்கும்படிக்கு தேவன் அழைத்திருக்கிறார். அப்ப என்ன பிரதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, பவுல் இது எப்படி கிளியரா எழுதுறாரு அப்படின்னா, ஒருவேளை ஒரு கணவனும் மனைவியும் வந்து இருக்காங்க, அவங்களுக்குள்ள பரஸ்பர அன்பே இல்ல, யாரோ ஒருத்தர் ட்ரூத்ல இருக்காங்க, ஒருத்தர் ட்ரூத்லயே இல்ல அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும்ல அந்த ட்ரூத்ல இருக்கவங்களுக்கு, விசுவாசிக்கு. ஒருவேளை என்ன டிசிஷன் எடுக்க சில நேரம் வந்து சூழ்நிலை வரும் அப்படின்னா, பிரிந்து போற அளவுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் வரும். வேணாம், இது இப்படியே கண்டினியூ ஆகாது, இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டே போக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரிந்து போகக்கூடிய அந்த முடிவு எடுக்கிறவங்க யாரும் இருக்க கூடாதான் அந்த விஷயத்துல.
விசுவாசியா இருக்காங்க தெரியுமா, அவங்க அந்த டிசிஷன் எடுக்கவே கூடாதுங்கிறாரு. அவங்களுக்கு ஒரே விஷயம் தான், ஏன்னா உங்களுக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டாச்சு. தப்பு தான், ரொம்ப கஷ்டம் தான். நீங்க எடுத்தேன் கவுத்தேன் என்ன பண்ணிருக்க கூடாது, நான் பிரிஞ்சு போறேன், எனக்கு ட்ரூத்துக்கு இந்த பிரதர் வந்து ஒத்துழைப்பே கொடுக்கறது இல்லைன்ற ஒரு முடிவு எடுக்க கூடாது. பிரிந்து போனோம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா யாருதான் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கணும், அவிசுவாசி தான் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. ஒருவேளை கணவன் ரொம்ப பேடு, ரொம்ப டஃப்பான சூழ்நிலை, சோ இந்த சுச்சுவேஷன்ல இருந்து கூட தேவன் சில நேரம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த சகோதரி எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் காட்டுறாங்க அப்படிங்கறத கூட தேவன் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு டெஸ்டா கூட வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. ஆனா ஒரு சர்டன் லிமிட் வந்து கிராஸ் ஆயிடும் இல்லைங்களா சில நேரம். சோ அந்த சூழ்நிலையில என்ன பண்றது அப்படின்னா, இது ரொம்ப டஃப் அப்படிங்கிறது. சோ ப்ரோவே இது வந்து நம்முடைய மூத்த சகோதரரே என்ன பண்றாரு அப்படின்னா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன ஒரு உதாரணம் கொடுக்குறாரு அப்படின்னா, பிதாவாகிய தேவனுக்கும் பார்வோனுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை வந்து பிரதர் வந்து எக்ஸ்பிளனேஷனா கொடுக்குறாரு. எப்படி அப்படின்னா, தேவன் வந்து சில கிருபை காட்டுறாரு. முதல்ல பார்வோன் அவங்க கிட்ட சொல்லி கேட்கிறாங்க, பார்வோன் மனசு இலகுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வோன் மனசு வந்து இலகல. சோ தேவன் அப்புறம் என்ன பண்றாரு, ஒரு வாதி கொடுக்குறாரு. அப்புறம் பார்வோன் வந்து சரண்டர் ஆகுறாரு அந்த விஷயத்துல. சரி, சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் அப்படி விட்டுட்டாரானா திரும்பியும் மனசு வந்து கடினமாயிட்டே இருக்கு, திரும்பியும் கேட்கல. அப்போ தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கிருபை கொடுக்குறாரு. அந்த பார்வன் என்ன பண்ணிடுறாருன்னா உதாசீனப்படுத்திடுறாரு. ஆனா மனசு மாறல. இப்ப பார்வன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. ஒவ்வொரு வாதையா அப்புறம் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல ஒரு விஷயம் நம்ம அதை யோவானுடைய வசனத்தோட பிரதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 19 20 வசனம் முடிய. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கின்றபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கின்றது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பார்க்கிலும் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். இப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ரொம்ப டஃப்பான சூழ்நிலை, பிரிஞ்சு போற முடிவை யாருக்கு கூடாதுன்னு நம்ம பார்த்துட்டோம். வசனத்தின் அடிப்படையில விசுவாசி எடுத்துடக்கூடாது, நீங்க கேரக்டர் காட்டிதான் இருக்கணும், பொறுமையா தான் இருந்தா கூட ஒரு சாய்ஸ் பாக்குறோம். ஒருவேளை அவிசுவாசி நான் விட்டு போறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வராங்க அப்படின்னா எப்படிலாம் அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் இருக்கும். விசுவாசியா ஒரு சகோதரி இருக்காங்க, விசுவாசியா இருக்காங்க, சகோதரனுக்கு வந்து சத்தியம் தெரியல, ரொம்ப டார்ச்சரா இருக்கு, ஒரு லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணிடுது இல்லைங்களா. கொஞ்ச நாள் சில விஷயங்களை வந்து பொறுத்துக்கலாம். சில நேரம் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு பெயினுக்குள்ள அந்த சகோதரி போகும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த வெளிச்சமும் இருளுக்கும் என்ன இல்லை, எப்பொழுதுமே அந்த லிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்பேற்பட்ட சூழ்நிலை ஒருவேளை அந்த அவிசுவாசி தெரிஞ்சு போனாலும் அந்த விசுவாசிக்கு தேவன் கைட் பண்ணுவார் அவங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு இல்லைங்களா. ஒருவேளை அவிசுவாசி விட்டு போகணுங்கிற முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணட்டும், விட்டு போகட்டும், தேவன் என்ன பண்ணுவார், உங்களை வழிநடத்துவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். விசுவாசி சகிச்சுதான் போகணும் இந்த சூழ்நிலையில அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு. ஒருவேளை எப்படியெல்லாம் சூழ்நிலை வரலாம் அப்படின்னா, அந்த சகோதரி ட்ரூத்ல இருக்காங்க, பிரதர் ட்ரூத்ல இல்லைன்னா என்ன பண்ணலாம், அந்த சகோதரிய பிசிக்கலா அபியூஸ் பண்ணலாம் இல்லைங்களா, அடிக்கலாம், துன்புறுத்தலாம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன, பிரேயருக்கு நீ போகவே கூடாது அப்படிங்கிற ஒரு பிளாக்மெயில் என்ன பண்ணலாம், அந்த அவிசுவாசியா இருக்கக்கூடிய சகோதரன் பண்ணலாம். ஆனா ஒருவேளை இவங்க அதை ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒருவேளை அந்த பிரதரை இவங்களை விட்டு பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா என்ன பண்ண வேண்டாம், நம்ம உடனே சத்தியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பிரதரை நான் வந்து பிரியப்படுத்துறேன், பூலோக கடமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண வேணாம், அந்த அவிசுவாசிய குடிச்சு இறுக்கி வைக்க வேண்டாம். ஆனா பிரதர் ரொம்ப கிளியரா எழுதுறாரு, இந்த டிசிஷனை யாருதான் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்கதான் சுயமா யோசிச்சு எடுக்கணும், இதை இந்த முடிவு எடுக்கலாமா வேணாமான்னு. இதுக்கு யாருக்காவது ரைட்ஸ் இருக்கா, வெளியில இருந்துட்டு பிரதர் நீங்க அவங்களை பிரிஞ்சிருங்க, நீங்க இவங்களை பிரிஞ்சிருங்கன்னு சொல்றதுக்கு அப்படின்னா யாருக்குமே அந்த ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிறத பிரதர் ரொம்ப கிளியரா எழுதுறாரு. சில நேரம் என்ன பண்ணுவாங்களாம், ரொம்ப பாசியா நடந்துட்டு சில சென்டிமெண்டெல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த அவிசுவாசி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இதே வயசு வருஷம் பிரதர்ஸும் இருக்கு இல்லைங்களா. பிரதர் ட்ரூத்ல இருப்பாரு, சிஸ்டர் ட்ரூத்லயே இருக்க மாட்டாங்க. எப்பேற்பட்ட ஒரு கொடுமைகளை வந்து பிரதர்ஸ் வந்து அனுபவிப்பாங்க அப்படின்னா, பிரதர் வந்து சப்ஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த பேப்பரை டீச் போட்டுறது, வால்யூம்ஸ் படிச்சுட்டு இருக்காருன்னா அந்த வால்யூம்ஸை எரிச்சிடுறது, இங்கிலீஷியா போயிட்டு வர கேப்ல பிரதர் போறாங்க அப்படின்னா அவங்க வண்டி டயரை பஞ்சர் ஆக்கிடுறது. ஏன்னா ஒரு ஆங்கர், ஏன்னா இவங்களுக்கு விசுவாசம் இல்லை, இவங்களுக்கு சத்தியம் தரல. அப்ப அந்த பிரதர் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து
சத்தியத்துக்குள்ள வந்துட்டு போனோம் அப்படின்னா அவர் ட்ரூத்ல இருக்காரு, வேற சாய்ஸே இல்லை, கேரக்டர் காட்டி தான் ஆகணும். ஒருவேளை இந்த சிஸ்டர் எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்லாம் என்னுடைய அந்த ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு தடையா இருக்காங்க, நான் பிரிஞ்சு போறேன் அப்படின்னா இந்த பிரதர் என்னதான் பண்ணலாம், சத்தியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கும் பொழுது தேவனுக்காக ஓடணும்னு முடிவு எடுத்துட்டோம். ஒருவேளை சகோதரி இதை புரிஞ்சுக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் விட்டு போறேங்கிற முடிவு அவங்க எடுக்கிறாங்க பொழுது நம்ம கிட்ட அந்த பதிலே இல்லை. ஸோ அந்த லாங் டெஸ்டிங் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா செப்பரேஷனுக்கு வந்து லீட் பண்ணும்னு சொல்லி பாக்குறோம். ஆனா ஒரு விஷயம் கிளியரா எழுதுறாரு, இந்த சின்ன சின்ன சண்டைகள் வரும் தெரியுமா, இதெல்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணிடக்கூடாது, அவிசுவாசியான ஒரு சகோதரி இல்ல அவிசுவாசியான ஒரு சகோதரன் தான் வீட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கிறிஸ்துவாலியம் படிச்சுட்டேன் நான் என்ன பண்றேன், பிரிஞ்சு போயிடுறேன். விசுவாசிக்கு பிரிஞ்சு போற ரைட்ஸே கிடையாது. அதே நேரத்துல சின்ன சின்ன சண்டைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு டிசிஷன்ஸ் அவங்க எடுக்கவே கூடாது. ஸோ ப்ராப்ளம் வந்து கான்சென்ட்ரேட்டட் லைஃபுக்கு ரொம்ப தடையா இருக்கு அப்படிங்கிற போது எக்ஸ்ட்ரீமா திங்க் பண்ணி அவங்க பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தடை இல்லாம நீங்க ஓகேன்றலாங்கிற விஷயத்த பிரதர் வைக்கிறாரு. அதே நேரத்துல இது செல்ஃப் டிசிஷன் அப்படிங்கிறதையும் பிரதர் சொல்றாரு. இது என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு கணவன் மனைவி பிரியறதுக்கு அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதையும் கிளியரா சொல்றாரு. அப்ப அதே நேரத்துல சகோதரி வந்து சத்தியத்துல இருக்காங்க, பிரதர் சத்தியத்துல இல்லை அப்படின்னா எப்படிலாம் அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்கன்னா சில நேரம் வந்து அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, சில நேரம் பேசி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, ஒரு கனவீனமான ஒரு ப்ரூட்டிஷான ஒரு ஹஸ்பண்டா பிஹேவ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பிரதர் எழுதுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையா நம்முடைய வாழ்க்கையில? அநேக சகோதரிகள் சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எத்தனையோ டெஸ்டிமோனி கேட்டிருக்கோம் நம்முடைய லைஃப்ல. நம்ம ஊர்ல இருக்கலாம், மேபி நமக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அதனாலதான் சொல்றோம், ஒருவேளை ஒரு சகோதரன் ட்ரூத்ல இருக்காங்க இல்ல ஒரு சகோதரி தான் ட்ரூத்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணிடக்கூடாது மேற்கொண்டு அப்படின்னா அவங்க இன்னும் சோர்வு ஆகக்கூடாது. நம்ம அவங்களை உற்சாகப்படுத்தி இதுல ஓடுறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம அந்த முயற்சிகளை ஏறெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அநேக சகோதரிகள் இந்த மாதிரி அபியூசிவான ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட காட்டி அவங்களும் ட்ரூத்துக்கு வந்த அநேக விஷயங்கள் இதே ஓட்டத்துல நம்ம முன்னாடி அநேக சகோதர சகோதரிகள் இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. இதெல்லாம் நம்ம லைவா பாக்குற விஷயம், எங்கேயோ நடந்தது இல்லை, நம்ம மத்தியில நடக்கிற விஷயங்கள். அப்ப பிரதர் ரீசன் எல்லாம் எழுதிருப்பாரு அதெல்லாம். அதான் அவர் சொல்றாரு, எனக்கு வந்து அநேக லெட்டர்ஸ், அநேக ரெக்வஸ்ட், அநேக விஷயங்கள் நான் கேட்டுட்டு அதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ஒரு விஷயத்த கன்க்ளூட் பண்றேன் அப்படிங்கிறத ஹம்பிளா நம்ம முன்னாடி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஒருவேளை இப்படி விட்டு போயிட்டாங்க, கணவனும் மனைவி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரீமேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னா நோ. அங்க எங்கேயுமே வசனம் நமக்கு சப்போர்ட்டிவா கிடையவே கிடையாது அந்த விஷயத்துக்கு. ஏன் சத்தியத்துக்கு தடையா இருக்காங்கன்னா அவங்க பிரிச்சு போறாங்கிறத நம்ம ஓகே பண்றோம். ஏன் நம்மளையும் கொடுமைப்படுத்துறாங்க, பிசிக்கல் அபியூஸ் இருக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சூழ்நிலை, நம்மளால ட்ரூத்லயே ஓட முடியல, அந்த அவிசுவாசி பிரிஞ்சு போறாங்க பொழுது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அந்த அவிசுவாசி பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாமா, பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. they can't remarriage. ஏன் எதனாலதான் நம்ம அவங்களை பிரியணும் அப்படின்னா இந்த ஓட்டத்துல ஓடணும் அப்படிங்கிற ஒரு மேலான எண்ணத்துக்காக பிரியணும் இல்லைங்களா? அப்படி ஒருத்தர் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா இன்னொருத்தரோட ரீமேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த திங்க் பண்ணவே கூடாது அப்படிங்கிறார். சோ பிரியணுன்ற அளவுக்கு நமக்கு பக்தி வைராக்கியம் இருக்கு அப்படிங்கும் பொழுது அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கிளியரா சொல்றாரு. அப்ப ஒருத்தவங்க பிரிஞ்சு போறாங்கன்ற சூழ்நிலை வரும்பொழுது எப்படி ஸ்ட்ராங்கா சத்தியத்துல டிசிஷன் எடுக்கணுங்கிற அளவுக்கு பிரதர் எழுதுறாரு அப்படின்னா அப்ப இந்த விவாக பந்தம் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பந்தம் யோசிச்சுப்பாங்க. அப்ப இதெல்லாம் பிரதர் சொல்லும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கணும், இனிமேதான் அந்த விவாக பந்தம்ங்கிற ஒரு விஷயத்துல முடிவெடுக்க போறோம் அப்படின்னா ஒரு சகோதரனும் சகோதரியும் தான் திருமணம் செய்து கொள்ள போகக்கூடிய அந்த புது சிருஷ்டியா இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, நம்மளுடைய லைஃப்க்கு செட் ஆவாங்களா மாட்டாங்கன்ற விஷயத்த சத்தியத்தின் அடிப்படையில முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அந்நிய முகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசும் பொழுது பிரதர் வந்து ஒரு வசனம் கூட சொல்றாரு. எப்படி அதை சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் நானே வாசிச்சிடுறேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரு அப்படின்னு சொல்லி மத்தேயுல இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா அந்நிய நுகத்துல ஒருவேளை பிணைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு வச்சுட்டோம்னு வச்சுக்காங்களேன், அவங்களுக்கு யாருதான் சத்துருவோம், அவங்களுடைய வீட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த ஒரு வசனத்தையும் பிரதர் வந்து மேற்கோள் காட்டுறாரு. அதே நேரத்துல மத்தேயு 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வந்து சொல்றாரு. எப்படின்னா ஒரு பட்டணத்தில் உங்களை துன்புறுத்தினால்
மறுபட்டணத்திற்கு ஓடி போங்கள், மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்ப என்ன மீன் பண்றாரு அப்படின்னா, இந்த அந்நிய நுகத்துல பிணைக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பார்க்கணும். பிணைச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஒருவேளை நம்ம திருமண பந்தத்துல முன்னாடியே வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டோம், ஒரு 15 years 20 years முன்னாடியே ஒப்பு கொடுத்துட்டோம், இப்ப அந்த பந்தத்துல இருக்கோம்னா நீங்க எப்பேற்பட்ட ஒரு கேரக்டரை காட்டி இந்த சத்தியத்துல ஓடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்முடைய மூத்த சகோதரர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 2வது பாகத்துல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ திருமண காரியங்கள்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா எடுக்கணும், ஒரு விசுவாசி என்ன பண்ணணும், ஒரு அவிசுவாசி என்ன பண்ணணும். அப்ப இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் பிரதர்ஸ் அடிக்கடி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி 2 பேருமே ஒரு அந்நியமா இருந்து அதே நேரத்துல அந்த கணவன் மனைவியும் புது சிருஷ்டியா இருக்காங்க, அந்த பந்தத்துல இருக்காங்க. சோ ஒரு ஒரு பிளஸடான சுச்சுவேஷன் அப்படின்னு ஏன் பிரதர் சொல்றாரு அப்படின்னா, அவங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கும், ரொம்ப லகுவா இருக்கும். ஒருவேளை ஒருத்தவங்க ட்ரூத்ல இருந்து ஒருத்தவங்க ட்ரூத்ல இல்லைனாலும் கஷ்டம், ஒருவேளை 2 பேரும் ட்ரூத்ல வந்து பிரிஞ்சிட்டாலும் கஷ்டம், இல்ல 2 பேரும் ட்ரூத்ல வந்துட்டு அவங்களுக்கு பரஸ்பர அன்பு இல்ல, ஒருத்தவங்க வந்து ட்ரூத்ல இருந்து ரொம்ப பாசியா ரொம்ப அடிமைத்தனம் படுத்துற மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா, இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது எது ரொம்ப மேலான பிளஸிங்கா இருக்கு, ஒரு சகோதரனும் சகோதரியும் புது சிருஷ்டியா இந்த விவாகத்துல ஈக்குவலி யோக்டு இல்லைங்களா, அன்ஈக்குவலி யோக்டா இருக்காங்க அப்படின்னா அந்த அந்நிய யுகத்துல கிடைக்கப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்முடைய அணுகுன நம்முடைய செல்ஃப் ஸ்டடியில இந்த ஒரு சாப்டரை நீங்க படிங்க. ஸோ பிரதர் ஹம்பிளா உங்க முன்னாடி வச்ச மாதிரி அவருடைய விளக்கங்களை சில பாயிண்ட்ஸ் உங்க முன்னாடி ரொம்ப ஹம்பிளா வந்து ப்ரெசென்ட் பண்றோம். ஸோ நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கு நன்றி கூறி நம்ம அந்த ஒரு பாடத்துக்கு